நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரப்போசிஷன்ஸ் எபிசோட் 4. நம்ம சேனலில் கடந்த 3 எபிசோட்ஸில் எக்கச்சக்கமான ப்ரப்போசிஷன்ஸ், அதோடைய யூசேஜ், எக்ஸசைசஸ் அண்ட் மீனிங் தமிழ் வழியில் பார்த்துட்டோம். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோஸோட லிங்க்குமே இருக்குது. இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு தாராளமாக அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல முதல் முறையா இருந்த வீடியோ பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கிரியேட்டர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கொடுத்து வச்சிருங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த எபிசோட் 4லயும் எக்கச்சக்கமான ப்ரப்போசிஷன்ஸ், அதோடைய யூசேஜ், எக்ஸசைசஸ் அண்ட் மீனிங் தமிழ் வழியில பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ப்ரப்போசிஷன் என்னன்னு ஒரு தடவை தெளிவா பார்த்துடலாம். நாம ஏற்கனவே 3 எபிசோட்ஸ்ல பார்த்த மாதிரி இந்த PREPOSITION இதை ப்ரீபோசிஷன் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, ப்ரப்போசிஷன் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ப்ரப்போசிஷன்ங்கிறது a word that makes a relationship among the subjective and objective nouns or pronouns. அதாவது நாம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோஸ் பார்க்கும்போது நவுனும் ப்ரொனவுனும் சப்ஜெக்ட் பிளேஸ்லையும் வரும், ஆப்ஜெக்ட் பிளேஸ்லையும் வரும்னு பார்த்துருந்தோம். அப்படி வரக்கூடிய இந்த நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ் இதுக்குள்ள ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறது தான் இந்த ப்ரப்போசிஷன்ஸ் உடைய வேலை. நீங்க இன்னும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நவுன் ப்ரொனவுன் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நவுன் ப்ரொனவுன் மட்டும் இல்லாம வெர்ப், அட்வெர்ப், அட்ஜெக்டிவ் இது மாதிரி எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்டா இருக்குது. இது மட்டும் இல்லாம மீதி இருக்கக்கூடிய நம்ம ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன் இதுக்கான பிளேலிஸ்ட்ஸும் ஃபியூச்சர்ல வருது. ஸோ எந்த கன்ஃபியூஷன் இல்லாம தனித்தனியா டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ஒரு சில முக்கியமான ப்ரப்போசிஷன்ஸ், அதோட யூசேஜ், எக்ஸசைசஸ் அண்ட் மீனிங் தமிழ் வழியில தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு நாம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடியது நவ், ஆஃப்டர். இந்த 2 ப்ரப்போசிஷன்ஸ்க்கும் என்ன மீனிங், என்ன வித்தியாசம் பார்க்கலாம். நவ்ங்கிறது இப்பொழுது, ஆஃப்டர்ங்கிறது பிறகு. எக்ஸாம்பிள் பாருங்க, we watch the video now. நாங்கள் காணொளியை இப்பொழுது காண்கிறோம். ஸோ நவ்ங்கிறது இப்பொழுது. அடுத்தது பாருங்க, we will watch the video after sometimes. நாங்கள் காணொளியை சிறிது நேரத்திற்கு பிறகு காண்கிறோம். இந்த இடத்துல பிறகு அப்படிங்கிற மீனிங்கில் ஆஃப்டர் வந்திருக்குது. ஸோ நவ்னா இப்பொழுது, ஆஃப்டர்னா பிறகு. நாம் ரெண்டாவது பார்க்குறது அகெயின், அகைன்ஸ்ட். இந்த ரெண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட் மீனிங்கில் வரும். ஆனால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. காரணம் AGAIN அகைன், AGAIN ST அகைன்ஸ்ட். இதனால தான் இந்த அகைனோட மீனிங் திரும்பவும் அல்லது மீண்டும். அகைன்ஸ்டுடைய மீனிங் எதிராக. எக்ஸாம்பிள் பாருங்கள், we will meet again. நாம் அல்லது நாங்கள் மீண்டும் சந்திப்போம் அல்லது திரும்பவும் சந்திப்போம். இந்த அகைன்ஸ்ட்ங்கிறது he spoke against them. அவன் அவர்களுக்கு எதிராக பேசினான். ஸ்பீக்குங்கிறதுக்கான பாஸ்ட் ஃபார்ம் தான் ஸ்போக். ஸோ பேசினான், எதிராக அப்படிங்கிற மீனிங்கில் வர்றதான் இந்த அகைன்ஸ்ட். இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவது பார்க்கக்கூடியது பிஃபோர், ஆஃப்டர். இந்த ரெண்டுத்துக்கான மீனிங் உங்களுக்கே தெரியும். பிஃபோர்ங்கிறது முன்னாடி, ஆஃப்டர்ங்கிறது பின்னாடி, பின்னால். எக்ஸாம்பிள் பாருங்கள், we saw him before lunch. நாங்கள் அவரை லஞ்சுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ முன்னாள். ஆஃப்டர்ங்கிறது we spoke to him after lunch. நாங்கள் லஞ்சுக்கு அப்புறம் அவரிடம் பேசினோம். ஸோ பிறகு, லஞ்சுக்கு பிறகு. இவ்வளோதான், சிம்பிள். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்குறது அகோ, பியாண்ட். அகோங்கிறது முன்னால், பியாண்டுங்கிறது பல வருடங்களுக்கு அப்பாற்பட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மீனிங்கில் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 years ago we went to visit the palace. 2 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் பேலஸை விசிட் பண்ண போனோம். இது சாதாரணமாக சொல்கிறது முன்னால். ஆனால் பியாண்டுங்கிறது பாருங்கள், த பேலஸ் ஹேஸ் இட்ஸ் ஆரிஜின் பியாண்ட் த சென்ச்சுரிஸ். ஸோ நூற்றாண்டுகளுக்கு அப்பால் அதோட ஆரிஜின், துவக்கத்தை கொண்டது தான் இந்த பேலஸ், அரண்மனை.
ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அகோங்கிறது சாதாரணமாக 2 வருடம் 3 வருடம் முன்னாடி அப்படி சொல்கிறது. பியாண்டுங்கிறது அப்பாற்பட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி. இந்த லிஸ்ட்டை நம்ம அடுத்ததாக பார்க்குறது அக்கார்டிங் டு. இது ரொம்ப இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதோட மீனிங் பொறுத்தவரை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அக்கார்டிங் டு த எவிடன்ஸ் ஹீ இஸ் த கல்பிரிட். அதாவது சாட்சியங்களை பொறுத்தவரை இவர்தான் குற்றவாளி. ஸோ பொறுத்தவரை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். என்னை பொறுத்தவரை, அவரை பொறுத்தவரை, அதுக்கும் தாராளமாக அக்கார்டிங் டு, ஹிம், ஐ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இன் அடிஷன் டு. இதோட மீனிங் மேற்படி, கூடுதலாக இப்படி மீனிங்கில் வரும். அடிஷ்னல்னாலே கூடுதலாக அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஸோ இன் அடிஷன் டுன்னு சொல்லும்போது கூடுதலாக, இன் அடிஷன் டு த ப்ரூஃப் ஹீ இஸ் கன்விக்டட். ஸோ சாட்சியங்களை வைத்து பார்க்கும்போது அவர் தான் குற்றவாளின்னு முடிவாயிருச்சு. ஆனால் ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது கூடுதலாக அவர்தான் குற்றவாளின்னு தீர்மானிக்கப்பட்டது. இவ்வளோ தான் சிம்பிள். அடுத்தது பாருங்கள், இன் கேஸ் ஆஃப். இந்த இடத்துல இன் கேஸ் ஆஃப்ங்கிறது எக்ஸாம்பிள் பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி யூ கேன் கான்டாக்ட் அஸ். இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி யூ கேன் கான்டாக்ட் அஸ். இதிலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். காரணம் இருந்தால் அல்லது காரணமாக, டியூ டு, பிகாஸ் ஆஃப், இந்த மாதிரி மீனிங்கில் தான் வரும். இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி, ஏதேனும் உடனடி தேவை இருந்தால் எங்களை அழைக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுதான் இந்த இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி. காரணம் இருந்தால், அதனுடைய காரணம் இருந்தால், இன் கேஸ் ஆஃப். அடுத்தது பாருங்கள், இன் ஃப்ரண்ட் ஆஃப். ஃப்ரண்ட்னா முன்னாடி, எல்லாருக்கும் தெரியும். இன் ஃப்ரண்ட் ஆஃப்ங்கிறது இதே மீனிங்கில் தான் வரும், முன்னால் தான். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ ஸ்டூட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெம்பிள். இந்த இடத்துல ஸ்டூடுங்கிறது ஸ்டாண்டோடைய பாஸ்ட் ஃபார்ம், நிற்கிறது, நின்றான். ஸோ அவன் கோவிலுக்கு முன்னால் நின்றான். கோவிலுக்கு முன்னால், இன் ஃப்ரண்ட் ஆஃப், கோவிலின் முன்பகுதியில் அப்படிங்கிற மீனிங் கூட வச்சுக்கலாம். ஸோ ஹீ ஸ்டாண்ட் ஃப்ரண்ட் டு த டெம்பிள்னு சொன்னாலும் ஒன்று தான், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெம்பிள்னு சொன்னாலும் ஒன்று தான். இவ்வளோ தான் சிம்பிள். அடுத்தது பாருங்கள், இன்ஸ்பைட் ஆஃப். இன்ஸ்பைட் ஆஃப்ங்கிறது அதற்கு மாற்றாக அல்லது அதற்கு பதிலாக. இது இன்ஸ்டட் ஆஃப், இதோட மீனிங்கோட சேர்த்தே தான் வரும். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது பாருங்கள். வி சோஸ் ஹிம் இன் ஸ்பைட் ஆஃப் சூஸிங் யூ. நாங்கள் உன்னை சூஸ் பண்ணுறதுக்கு, தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக அவரை தேர்ந்தெடுத்தோம். ஸோ பதிலாக. அப்போது இன்ஸ்டட் ஆஃப்ங்கிறது மாற்றாக. பதிலாக வேறு, மாற்றாக வேறு. பதிலாகங்கிறது டைரெக்டாக அவரையே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை அந்த இடத்துக்கு சூஸ் பண்ணுறது. மாற்றாகங்கிறது 2 பேருமே சேம் குவாலிஃபிகேஷனில் இருக்கும்போது அவருக்கு பதிலாக இவரை சூஸ் பண்ணுறது. இவ்வளோ தான் சிம்பிள். இன்ஸ்டட் ஆஃப் சூஸிங் யூ வி சோஸ் ஹிம். 2 பேருமே சேம் குவாலிஃபிகேஷனில் இருக்கும்போது ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தரை சூஸ் பண்ணுறது. இந்த லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது ஆன் பிகாஃப் ஆஃப். இந்த ஆன் பிகாஃப் ஆஃப் எல்லாருமே ரொம்ப காலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரின் பெயரில் இவர் இந்த பொருளை வாங்கினார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ ரிசீவ்டு த அவார்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் ஹிஸ் பாஸ். அவர் அவருடைய முதலாளியின் பெயரில் இந்த அவார்டை வாங்கினார். ஸோ இந்த ஆன் பிகாஃப் ஆஃப்ங்கிறது ஒருத்தரோட பெயரில் இன்னொருத்தர் வேலை செய்கிறது, அவர் செய்ய வேண்டிய வேலையை இன்னொருத்தர் செய்கிறது. இன்ஸ்பைட் ஆஃப்ங்கிறது அவரையே தூக்கிட்டு இன்னொருத்தர் அந்த வேலையை செய்கிறது. இன்ஸ்டட் ஆஃப்ங்கிறது அவருக்கு மாற்றாக இன்னொரு சாய்ஸ் இருக்கும்போது இன்னொருத்தரை செய்ய வைக்கிறது. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற இந்த லைக் மூலமாக இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள்
உங்களோட நின்றாமல் இன்னும் நிறைய பேருக்கு சஜஷன்லேயோ ரெக்கமெண்டேஷன்லேயோ போய் அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் பட்டனை வெட்டி வச்சிடாதீங்க. இது மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து பெறணும்னா நம்ம தமிழ் இன்டெலெக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கிரியேட்டர் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கொடுத்து வச்சுருங்க. இது மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த எபிசோட் 4 பார்த்த முக்கியமான ப்ரப்போசிஷன்ஸ் மாதிரி இன்னுமே எக்கச்சக்கமான ப்ரப்போசிஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே இனி வரக்கூடிய ப்ரப்போசிஷன்ஸ் எபிசோட் 5 தெளிவாக பார்த்துடலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.